இப்போ தான் வீட்டில் பிரியாணியெல்லாம் ஈஸியாக செஞ்சிடறோம். ஆனால் இந்த தக்காளி சாதத்துக்காக வெயிட் பண்ண டேஸ்லாம் இருக்குது. இப்போ பிரியாணியை விட டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு இந்த பிரியாணியை குக்கரில் தான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக புதினா சேர்த்து தாளிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 பழுத்த பழம் தக்காளியை 1 பாதியாக அரைச்சி அந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாத்துக்கே வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பரட்டி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காவை கடைசியாக சேர்க்கறதுனால பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.